இந்த அரண்மனையும் என்னுடைய வாசலை சுத்தம் செய்ய சொன்ன எதற்காக? என்னுடைய அரண்மனை அசுத்தமாக இருக்கின்றது, அதனாலதான் உன்னை சுத்தம் செய்ய சொன்னேன். ஏன் எதற்காக? இப்ப நீ சுத்தம் செய்யற அல்லவா, ஒரு பொருள் அந்த இடத்துல இருக்குதுன்னாக்கா அந்த பொருளை எடுத்து வைத்துட்டு அந்த இடத்தை பெருக்கிட்டு திருப்பி அந்த பொருளை அங்க வைக்கணும். ஏன் எதற்காக? அந்த பொருளை விட்டுட்டு அல்லது ஒதுக்கிட்டு நீ பெருக்கணும்னாக்கா, பெண்ணாக பிறந்தவர்கள் ஒதுக்கிட்டு பெருந்தாங்கனாக்கா சுப காரியங்கள் நல்ல காரியங்கள் செல்லும் போது, ஒரு திருமணமோ இல்லது ஒரு முக்கியமான ஒரு நல்ல காரியமா இருக்கும், சுப காரியமாக இருக்கும், ஒரு கும்பாபிஷேகம், ஒரு கோயில், அது நீதான் முக்கியம், அது நீதான் முக்கியமான ஆளாக இருப்ப. அந்த முக்கியமான ஆளாக இருக்கும் போது அந்த நேரத்துல உன்னை ஒதுக்கிவிடும். அதனால ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அந்த பொருளை எடுத்து வைத்து விட்டு திருப்பி அந்த பொருளை பெருக்கிட்டு அதே இடத்துல பொருள் வைக்கணும். இப்ப அந்த பொருளை எடு இந்த சந்திர சேகர நயனார் பேச்சையை கேட்டு என்னோட அரண்மனை அழகாக சுத்தம் செய்த. என்ன தாத்தா? குப்பை வாய்க்க குப்பை எங்க கொட்டணும்? குப்பை வாச்சியா? தள்ள கொட்டும். இந்த வேலை பார்த்தது யாரா? உள்ள கல்லுதான் கட்டுறாங்க, நான் வேற பாவ மாட்டேன். சத்தியமா நான் லீவு போட்டு போயிட்டேன் ராஜா. நடக்கத்தான், நான் இல்லைனாலும் நீ இல்லைனாலும் நாடகம் நடக்கத்தான். என்னுடைய வார்த்தை பிரகாரம் அழகாக என்னுடைய அரண்மனை சுத்தம் செய்த. இது இருக்க வேணும் 1000 நிலங்களும் நட்ட பயிர் நட்டபடியா இருக்குது. அப்படியா? அப்படியான்னு உள்ள ஒண்ணுன்னா கால் மல்லி அடிப்பான் நான். நட்ட பயிர் நட்டபடியா இருக்கு. அறுவடைக்கு தயாரான நெல்மணிகள் அனைத்துமே தயாரா இருக்குது. ஏறு ஓட்ட வேண்டிய நிலங்கள் அனைத்தும் ஏறு ஓட்டணும். அனைத்து வேலைகளை ஒரே நாள் செய்து முடிக்கலாம். கேட்டு அனைத்து வேலைகளை முறையாக செய்து முடித்துட்டா. என்னோட 1000 செய்து முடிச்சா அங்க பாருங்க, உங்களது 1000 வேலி நிலங்கள். ஒரு வேலி என்றால் 100 ஏக்கரி. அப்படி 1000 வேலி எத்தனை ஏக்கரி? லட்சம் ஏக்கரி. அப்பேற்பட்ட உங்களது லட்சம் ஏக்கரி 1000 வேலி நிலங்களை நான் ஒருவரே ஏர் உழுது, அண்டை வெட்டி, நீர் பாய்ச்சி, நடவு நட்டு, நெல் எடுத்து, களை எடுத்து, நெல் வேற பதில் வேற தனித்தனியா. அங்க பாருங்க, உங்க அரண்மனை கிழங்குல மழை போல அறிவு. என்னோட 1000 நிலங்களமா? சபாஷ். இந்த சந்திரத்தேக நயனார் பேச்சை கேட்டு 1000 நிலங்கள் எதுக்கு வேலை பார்த்தது? சபாஷ். இருந்த போதா ஒரு செல்லியம்மன், நீ எதற்காக நோண்டி வர்றா? ஏன் நோண்டி வரா? ஐயா, உங்களது 1000 வேலி நிலங்களை நான் ஒரு விலை சேத்துல இறங்கி வேலை செஞ்சல. என் காலில் சேர்த்து புண்ணு. ராமர மக்களுக்கு தாண்டி வர்ற சேத்துல நீங்க வேலை பார்த்தா சேர்த்து பண்ண பாடி போடின்றியே. உன் வாயில புழு தள்ளுமா? என் பொண்டாட்டி பேங்க நீ மலை மொய்காட்டும். சும்மாமா மிங்கண்ணா, சும்மாவா நீங்கண்ணா என்ன
சும்மாவா குத்தா சும்மா வாயில போட்டுக்கல கொண்டாடி போனீங்களா நல்ல சேர்த்து பொண்ணுடா. சேர்த்து பண்ணா பாமர மக்களுக்கு இறங்கி சேத்துல இறங்கி வேலை பார்த்தனால தான் சேர்த்து பொண்ணு வருது. நீ யார்? உலகை ஆளக்கூடிய செல்லியம்மன் தாய் உன் பாதத்தில் சேர்த்து பொண்ணா? சரி, இந்த சந்திரசேகர் மைனார் பேச்சை கேட்டு இறங்கி சேத்தில் வேலை பார்த்ததனால் உனது பாதத்தில் அனைத்துமே சேர்த்த பொண்ணு வந்து விட்டது. ஆமா ஆமா. இப்போ உனக்கு நான் ஒரு புனப்பெயர் வைக்க போறேன். எனக்கா? என்னன்னு? கால்ல சேர்த்து பொண்ணு வந்ததுல்ல, அதனால உனக்கு ஒரு புனப்பெயர். என்ன பெயர் தெரியுமா? செல்லியாக இருந்த நீ இன்று முதல் சேர்த்து காட்டல். சேற்றுக்கால் செல்லி. சேற்றுக்கால் செல்லி. எனக்கு சேற்றுக்கால் செல்லி என்று பேர். சேற்றுக்கால் செல்லி உனக்கு நான் புனப்பெயர் வச்சேன். இந்த ஆலயம் எங்க இருக்குதுன்னா 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் கிடையாது. நம்மளுக்கு பக்கத்திலே தான் இருக்குது. இந்த கொட்டை கொடுங்கலருக்கு பக்கத்திலே தான் இருக்குது. ரொம்ப தூரம். என்ன சொல்றீங்க? மதுராந்தகம். சோத்த பக்கம் மதுராந்தகம். மதுராந்தகம் ஏரிக்கார ஓரத்துல கைனிமலி மத்தியில இருக்குது இந்த ஆலயம். இந்த ஆலயத்துக்கு சென்றால் பில்லி சோனியம் நோய் நொடி அனைத்தும் விலகி போகும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அது ஆம்பளை குழந்தை பொம்பளை குழந்தைன்னு தெரியல. நான் என்ன புண்ணியம் பண்ண தெரியல. எனக்கு 2 பொண்ணா போட்டுச்சு. 3வது உனக்கு பொண்ணுதான். 4வது பொண்ணா பார்த்தாலும் பரவாயில்ல. எத்தனை பேத்தாலும் பொண்ணு நான் தாண்டா வந்து பறப்பேன். 10 பொம்பளையா பண்ணாலும் பரவாயில்ல. தேவா திருநடனம். தேவா திருநடனம். உன்னுடைய தாய் மாற்றானை மனதில் நினைத்ததால் அவள் சோரம் போகிவிட்டாள். ஆகையினாலே இப்பொழுது இந்த தந்தை உழைத்த பிரகாரம் உன் தாயிடம் சென்று உன் தாயின் சிரத்தை ரேணுகாவின் சிரத்தை இப்பொழுதே நீ கொய்து வர வேண்டும். அப்பா டேய் அப்பா பேர் என்ன? டேய் என்ன நாடகம் நடந்துருக்கியா? இது என்ன நாடகம்? இது என்ன நாடகம்டா? நீ நீ ஜமதகனி முனிவரா? ஜவாது மலை அடிவாரத்திலே இருக்கக்கூடிய ஜமதகனி முனிவர். சரி, இதெல்லாம் போட்டு வந்த கீழே நாய்யா. அது குளிக்கிறான் போறான் போ. ஹீரோவை கட்டி ஹீரோவை இல்ல. இவன் ஜமதகனி ஆனதான் வைரியா சூப்பரா இருக்கும். ஜமதகனி இல்லடா. உனக்கு இருக்கிற நான் எத்தனை பிள்ளைங்க? உனக்கு எத்தனை பிள்ளைங்க? எனக்கு 5 பேர். 5 பேர் பேரு சொல்லு. 5 பேர் 5 புள்ள பேர் சொல்லுடா. இந்த முடிமனை பணம் தேடி அடிச்சதா? முத புள்ள, 2வது புள்ள, 3வது புள்ள, 4வது புள்ள. நான் தான் அந்த ஈஸ்வரி போய் அறிவுறுத்தவும் இருந்ததால் பரசு என்று சொல்லக்கூடிய போராளியின் மகன் கருத்திற்கு இனி முதல் கொண்டு அவன் பரசுராமா. அது இல்லடா, நீ இல்ல, நீ ஜமதக்கினி முனிவர் ஆறனா உனக்கு 5 புள்ள. அந்த 5 புள்ள பேரை சொல்லி நீ ஜமதக்கினி முனிவர். ஜமதக்கினி சின்ன புள்ள, பெரிய புள்ள, நடு புள்ள, இளை புள்ள. என்னை கவனம் தேடி அடித்தாயோ, இப்போது நான் உனக்கு சமைச்சு போட போறேன். நான் எப்போது என்னை கரம் தீண்டி அடித்தாயோ, இப்போது நான் என்ன செய்ய போகிறேன் பார் உன்னை. இப்போதே நான் உள்ளே சென்று வருகிறேன். அந்த ஆலயத்துக்கு சென்றாங்க போய் தான் எனக்கு 2 பொண்ணு முன்ன போட்டது. அதனால திருமணம் ஆகாதவங்க சஞ்சமா திருமணம் ஆகும். குழந்தை இல்லாதவங்களுக்கு நிச்சயமா குழந்தை பிறக்கும். உண்மைதான். என்னை நாடி வரக்கூடிய பக்தருக்கு மகப்பேறு செல்வம் புத்திர பாக்கியமும் திருமண தடை நீங்கி எப்பொழுது அருகிலே நான் உழைத்த பகர் கேட்டவங்க தரக்கூடியவள் சேற்றுக்கால் செல்லி. உடல் உலக்கை சத்தம் கேட்காது இருக்கக்கூடியவள் இந்த பிடாரி இந்த செல்லியம்மன்னா என்னை நினைத்து நினைத்து வரம் கேட்டார். அப்பொழுதே அவளுக்கு வாரி அளிக்கக்கூடிய சக்தி படுத்தவள் இந்த செல்லி. அப்புறம் சேத்துக்கால் செல்லி நீ அந்த அம்மன் ஆலயம் அங்கிருந்து ஒரு 13 கிலோமீட்டர் சென்னா அங்க ஆலயம் இருக்குது. மாரிபுத்தூர் அம்மன் அங்கேயும் ஆலயம் தான் இருக்குது. மாரிபுத்தூர் செல்லியம்மன். ஐயோ அடித்தாயோ, அடுத்த ஜென்மத்தில் நீ கண்டன் கார்கோரன் என்று சொல்லக்கூடிய
அடியோதமாக அடிவாங்கி உதவாங்கி உன்னுடைய மகன் முருகன் செல்மா ஐயோ சாவப்பாரியா உன் கை கால் ஈத்துக்குதா கொஞ்சம் ஆட்டோ அட்டாக் வந்துட்டா உன் கை கால் முடங்கிட்ட குத்து முடிச்சுட்டா அதெல்லாம் இல்லம்மா ஐயோ ஐயோன்றிய சாவப்பாரியா நினைச்சேன் நான் சாவ மாட்டேன் அவ்வளவு சீக்கிரத்துல உங்க 18 பேர் எத்து போய் வேஸ்ட் தான் நான் சாவ கவலைப்படாத செல்மா இப்ப எனக்கு பசியாத்துக்குச்சா பசிக்குதா ஆ நான் என்ன பண்ணணும் என் பொண்டாட்டிய மரியாதை இருந்தா எனக்கு 6 சுவை சமைத்து கொண்டு வந்து எனக்கு ஊட்டி உனக்கு இலை போடுறேன் இலை போடுறவங்களாம் இலை போடலாம் இலை போடுப்பா அந்த அண்ணா அந்த அண்ணன் விட்டு மாடியில போட்டாங்க நல்லா தானே சாப்பிட்டீங்களா நான் வரலடா டயட்ல இருக்கிறியா நான் இன்னொரு 3 மாசம் இருக்குது நான் டயட் ஆயிக்கிறேன் எல்லா அண்ணன் சாப்பிடுவாங்களா இதான் கொடுத்தாங்க ஊருக்காரு எப்படியா முண்டா எத்தனை இலை வந்தது பார்த்தாலும் இலை எவ்வளோ பெருசா உன் ஊருக்கு ஏற்ற மாதிரி வந்துங்க இலை போட்டோமா இலை போட்டோம் போடாதற்கு போறோம் பழம் வச்சு படிக்கிறவங்களா படிக்கலாம் புடவை போட ஆள் வரல புடவை போட ஆள் வரல இன்னும் குமாரேம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் இன்னும் அவை பிரிட்டுப்பட்டி கிராமத்தை சேர்ந்த இன்னும் பெட்டிகார கம்பெனி பெட்டிகார இருக்கக்கூடிய ஆசிரியர் கம்பெனி ஆசிரியர் தலை காட்டுறேன் சந்திரசேகரன் ஐயா கை கழுவு உட்காருங்க ஐயா பின்னாடி தெரியல மாதிரி உட்காருங்க கை கழுவு கை நிறுத்தணும் தலை நிறுத்தணும் ஐயா கொஞ்சம் ஓரம் வாங்க மேடை பக்கத்துல கேளுங்க பின்னாடி இருக்கிறவங்க தெரியல அப்பா ஏமா உங்க ஓட்டுக்காரங்களா இப்படியே சோறு போடுங்கன்னா ஏண்டா வர காலையில சூரிய உதயமாகும் பொழுது என் மேல குடம் தண்ணி இப்படி தாண்டா ஊத்துவாங்க அது உனக்கு ஊத்துவாங்கம்மா நான் இன்னும் சாவலமா நான் சேர்த்தா எனக்கு அப்பா ஊத்துவாங்க தண்ணி ஏன்னா மூஞ்சி தச்சுக்கிறியா அப்பளமா தச்சு பண்ணான்னு என்னடா பிளேன் ஆம்லெட் தெரியுறியா ஹாய் 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 என்ன பண்றா என்ன தும்மா கழிச்சுக்கிறாங்க அம்மனுக்கு என்ன பண்ணீங்களா முட்டைலாம் இன்னும் வரல முட்டை கருவாடலாம் தோதாங்கிறானா தோதாங்கிறானா என்னது பொட்டை நான் போட்டுதான் என்ன பண்ணுறேன் எத்தனை பச்சை இருக்குதா எத்தால ஏன்டா போடுங்கடா ரசம் ஊத்துறா உனக்கு என்ன பண்றா கலக்கடா நீ களி எப்பதான் கிளப்பின்னு பாக்குறேன் நானும் நீ களி பேப்பர் தூக்கலா போடுனா என்னத்துக்கா பேப்பர் தூக்கலா போடு எதுக்கா கலிக்கல கம்யூனிட்டி கலக்குறாடா அன்னி பீத்துன்னு போகுது என்னத்த ஓடணும்பா அதுதான் ஓட்டுங்கடா நீங்க அதுக்கு நல்லா இருக்கிறீங்கப்பா சாப்பாடு
சாப்பிடுறா என்ன மூச்சு அடிக்கிறா சாப்பிட அருமையாக்குது ராஜா என் கையால நான் எதுக்குடா சாப்பிடனா செல்வா என்னுடைய மனைவி மருதேவி இருந்திருந்தால் உள்ள அடிச்சுக்கிட்டா உள்ள போய் அடிச்சு சாவுங்கிறான் ஊருக்கார கெடுக்கிறது தூக்கிட்டு போற எல்லாரையும் இவன் பாக்கெட்ல இருந்து அவன் இன்டிமெண்ட் தூக்கி முடாதான் ஏன்டா என் பாக்கெட்ல இன்டிமெண்ட் தூக்கி போடுங்க செல்வா நான் உங்களுக்கு ஊட்டணுமா என்னுடைய மனைவி மருதேவி இருந்திருந்தால் அதை சுவை சமைத்து கொண்டு வந்து அத்தான் எனக்கு ஊட்டிருப்பா என்னுடைய மனைவி யாருக்கு பலியிட்டேன் உனக்கு பலியிட்டேன் அதனால் இப்ப நீ தான் எனக்கு ஓட்டணும் நான் பால் குடிக்கிற குழந்தை கிடையாதுமா அதுக்கு என்ன பண்ணோம் என் உரிமை எப்படி இருக்குதா அந்த அளவுக்கு வாரி அப்பனா சரி